கற்றது கைமண் அளவுன்னு சொன்னீங்க. கற்றதுன்னு தான் எனக்கு என்னுடைய நினைவு வந்தது. நான் அடிக்கடி மேடையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். 1954க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பிறந்த நடிகர்கள் எல்லாருக்கும் உங்க பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. பல விஷயங்கள்ல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பல இளம் நடிகர்கள் இருக்கு. அதுல எனக்கும் முக்கியமா இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கும்பொழுது அந்த காலத்துல நீங்க பண்ணியிருந்த சில விஷயங்களை பார்க்கும்போது ஒண்ணு வயத்தறிச்சலா இருக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப 50-60 வீடியோ ஒரு நாளைக்கு பார்க்கணும்னா கூட பாசிபிள். அந்த காலத்துல சினிமா தியேட்டர்ல எப்போ ஒரு வாட்டி எலிபென்ட்ஸ் தியேட்டருக்கு போய் பார்த்து நடந்து போய் பார்த்துட்டு வரணும், இல்ல பஸ்ல போகணும், இல்ல கார் எடுத்துட்டு போகணும். அவ்வளவு தூரத்துக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டிய விஷயம். கை அளவுல டீடைல்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? எனக்கு அது போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எங்க இருந்து யாருமே ஒரிஜினல் கிடையாது. நம்ம இப்ப அம்மான்னு சொல்றது கூட சொல்லி கொடுத்துதான் சொல்றோம். உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? நான் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல முடியாது. நான் சின்ன பிள்ளையில இருந்து அநேகமா ஆங்கில படம் பார்க்கறது உண்டு. சின்ன பிள்ளையில இந்த ருடால்ஃப் வாலண்டினோ ஆக்ட் பண்ண சைலண்ட் மூவில ஷீக்குன்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் அவர் ஆக்ட் பண்ண டாக்கி பிக்சர். அதுல இருந்து எல்லா படத்தையும் போரிஸ் கர்னால்ட், சார்லஸ் போயர் அவங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதனால மற்ற நடிப்பை விட நம்ம நடிப்பு தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு சின்ன பிள்ளையில இருந்து ட்ரை பண்ணிட்டு வரதுனால ஒருவேளை சக்சஸ் பண்ண முடிஞ்சதோ என்னமோ என்னமோங்கிறத நீங்க பண்ணிதான் சொல்றீங்க. முடிஞ்சிருக்கு.